நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டிய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் கேட்குற ஒரு மாடல். எத்தனை வருஷத்துக்குன்னா 2 வருஷத்துக்கு. அப்போ அங்கே என்னென்ன கொடுத்துருவாங்கன்னா, வட்டி விகிதம் கொடுத்துருவாங்க, 2 வருஷம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு அது எவ்வளோ ரூபான்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அசலை மட்டும் கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 வருஷத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, P இன்ட்டு R/100 இன்ட்டு R/100 அல்லது P இன்ட்டு R/100 ஹோல் பவர் 2. இதான் ஃபார்முலா. இது வித்தியாசம் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே கணக்குக்கு போயிடலாமா? ஒரு குறிப்பிட்ட தொகையின் 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% வீதத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு ரூபாய் 1 எனில் அந்த தொகை என்ன? அப்போ இங்கே P கொடுக்கல, அதாவது அசல் கொடுக்கல, 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. R எத்தனை பர்சன்டேஜ்? 4%. அப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு எத்தனை? ரூபாய் 1. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் A 625, B 630, C 640, D 650. அப்படியே ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு வட்டி விகிதம் பை 100, வட்டி விகிதம் பை 100 2 வருஷத்துக்காக. அப்போ இங்கே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு வித்தியாசம் எத்தனை? ₹1. அப்போ 1 ஈக்குவல் டு அசல் இன்ட்டு 4/100 இன்ட்டு 4/100. அப்போ 1 இன்ட்டு 100 இன்ட்டு 100 என்னென்னா, கீழே இருக்க அடிமானத்தை இந்த ஆண்டை கொண்டு போயிடுறோம். அப்போ 100 இன்ட்டு 100 இன்ட்டு 1 ஈக்குவல் டு அசல் இன்ட்டு, அதாவது P இன்ட்டு 4 இன்ட்டு 4. அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்கணும்? அசல் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அசல் மட்டும் என்னது? P. அப்போ P இன்ட்டு அந்த 4 இருக்கா, அதை கீழே கொண்டு வந்துடணும், 100க்கு கீழே. அப்போ 100, அதாவது 100 இன்ட்டு 100 வகுத்தல் 4 இன்ட்டு 4. அப்போ ஒரு நாள் 4, 25 நாளாக 100. இந்தாண்ட ஒரு நாள் 4, 25 நாளாக 100. அதுதான் இங்கே கணக்கில் கொடுத்துருக்கு. அப்போ ஆன்சர் எத்தனை? 625. ஆமாம், 25 பெருக்கணும்னா நமக்கு என்ன மதிப்பு வரும்? 625ன்னு வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ இதில் 2 விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்னென்னா, ஃபார்முலா ஞாபகம் வரணும். தனி வட்டி விகிதம் கொடுத்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வேறுபாடு 2 வருஷத்துக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா, ஃபார்முலா என்னென்னு தெரியணும். P இன்ட்டு R/100 ஹோல் பவர் 2 அப்படின்னு ஞாபகம் வரணும். அடுத்து வட்டி விகிதம் கொடுத்துட்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வேறுபாடு கொடுத்துட்டு அடுத்து உங்களுக்கு அசல் கண்டுபிடிக்க சொல்லுவோம்.